Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மறைந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஏவிஎம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். நிகழ்வின் அடுத்தபடியாக நாம் அனைவரும் நம் இருக்கையில் இருந்து ஒரு நிமிடம் திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் உருவப்படத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், திரையில பார்க்கிறோம் ரஜினி, கமல் உள்ளிட்ட பிரபலங்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. வேறு யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க? விவரம். மறைந்த முதுபெரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான ஏவிஎம் சரவணனுடைய நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சி சென்னை விரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎம் மேல்நிலைப் பள்ளியில தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய படத்தை திறந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகருமான ராஜ்யசபா எம்பியுமான நடிகருமான கமல்ஹாசன், நடிகர் ரஜினிகாந்த், அதே போன்று வைரமுத்து, மூத்த பத்திரிகையாளர் இந்து என்றாம், நல்லி குப்பிசாமி, எஸ்பி முத்துராமன், அதே போன்று ஏவிஎம் குடும்பத்தை சார்ந்த எம் பாலசுப்ரமணியம், எம்.எஸ். குகன், அருணா குகன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் 66 ஆண்டு காலம் தயாரிப்பாளராக அவர் பணியாற்றிருக்கிறார். தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு இடத்துல அவர் இருந்ததன் காரணமாக அவருடைய இறப்பின் போதே தமிழ் திரையுலகிற்குரிய முக்கியமான அனைவருமே பங்கேற்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. தற்போது அந்த நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போன்று நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறாங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தானம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.